ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல மணக்க மணக்க சுட சுட ஒரு சூப்பரான ரசம் தாங்க பண்ண போகிறோம். இந்த ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்த்துருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? மாங்காய்ங்க. பச்சை மாங்காய் வச்சு ரசம் பண்ணியிருக்கேன். இதை நான் நல்லா சுடு சோத்தில் போட்டு எப்படி சூடாக அந்த ரசத்தை ஊற்றி அப்படியே ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த ரசம் சுட சுட அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் இந்த ரசம் வச்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ இதை மாங்காய் நல்லா தண்ணியில் வேக வைக்க போகிறோம். அரை மாங்காய் எடுத்துருக்கேன், வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு மசாலாலாம் இடித்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூன் வாக்கில் சேர்த்துருக்கேங்க. நான் கையிலே போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வரும். மிளகு சீரகம் ரெண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி இருந்தால் நீங்கள் மிக்ஸிலே போட்டுக்கலாம். நான் இடித்து சேர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் உரல்லே இடித்து சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக ரசத்துக்கு இடிச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. இப்போ இடித்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு தோல் நீக்கிடாதீங்க, தயவு செஞ்சு தோலோடு போடுங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். தோல் அப்படி போட்டிருக்கேங்க. அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இதை நல்லா ஒன்று பாதியமாக இடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக இடிச்சிடக்கூடாது. அப்போ தான் ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நீங்கள் இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் சூப்பராக வரும். ரொம்ப நைஸாக இடிச்சிடக்கூடாது. இந்தளவுக்கு இடிச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ மாங்காய் வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். வேறு கத்தி விட்ட நல்லா உள்ளுக்கு இறங்குது. இப்போ இந்த தண்ணி நீங்கள் ஊற்றிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ரசத்துக்கு இந்த தண்ணியும் முக்கியங்க. நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேங்க. புளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலுக்கு 2 தக்காளி வச்சு நல்லா தக்காளி நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. அரிஞ்சிட்டு சேர்க்கையில் ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளியை. இப்போ இந்த தக்காளி நல்லா தோல் நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. தோல் தனியாக வந்துடணுங்க, அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா பிசைஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி தோல் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வெளியே தூக்கி போட வேணாம். அப்படியே தான் ரசம் வைக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் இந்த மாதிரி நல்லா கைகளால் நல்லா அழுத்தி கரைச்சிக்கோங்க. இப்படி ரசம் வச்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக சளி இருமல் இருந்தாலும் நார்மலாகவே நம்ம ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடையில சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காயோட ஃப்ளேவரோட இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி அப்படியே இருக்கட்டும், நீங்கள் வெளியே தூக்கி போட வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாங்காயை நம்ம தோல் நீக்கிடலாம். தோலும் கொட்டையும் நமக்கு தேவையில்லை. இப்போ இது நடுவில் இருக்க சதைப்பகுதி தான் நமக்கு தேவை. இப்போ அந்த மாங்காய் வெந்திருக்கும் பாருங்கள், அந்த தண்ணியும் நமக்கு தேவை தான். இப்போ இந்த தோலை நல்லா நீக்கிடலாங்க. சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் பிக்க சௌரியம். இப்போ பாருங்கள், தோல் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கொட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சதைகளை தனியாக எடுத்துட்டு கொட்டைகளையும் தனியாக எடுத்துடலாம். இப்போ அதை கொட்டை தனியாக எடுத்துட்டோங்க. சதை அப்படியே இருக்குது. அவ்வளோதான். இதை நல்லா கைகளால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்திருந்தால் இன்னும் கொல கொலன்னு ஆயிருக்கும். நான் ஓரளவுக்கு வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். போதும், இந்தளவுக்கு வெந்தாலே போதும். நல்லா குழஞ்சாலும் தப்பில்லை. இந்த மாதிரி ஊற்றிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி ரசம் கரைச்சி வச்சுருப்பீங்களா, புளி தண்ணி, தக்காளி கரைச்சி வச்சதில் இதில் ஊற்றிடுங்க.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சு விட்றலாம். தேவையான தண்ணி புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துர்லாங்க ரசத்துக்கு. இப்போது கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடாகி வந்தோடனே எண்ணெய் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஆனோடனே நீங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க சீரகம் மிளகுலாம் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடணுங்க. இதை மெயின் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டத ரசம் சூப்பராக வருங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி புளிக்கரைசல் வச்சுருக்கோங்களா, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. புளி, மாங்காய், தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றா வச்சுருக்கோங்க, அதை ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை என்ன பண்ணுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம பெருங்காயத்தூள் அளந்து போடலைங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நுர கட்டியிருக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் அவங்களோட ஆகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரக்கட்டினா நமக்கு வந்து ரசம் ரெடி ஆயிரும். ரசத்தை வந்து எப்பயுமே கொதிக்க விடக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்தை நல்லா கரண்டிகளால் நான் உங்களை காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான். கரண்டிகளால் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா மணக்க மணக்க சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரசத்தை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றுறோம். இந்த ரசத்துக்கு நம்ம ஆம்லேட்டோ இல்லை அப்படின்னா ஆஃப் பாயில், இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டேட்டோ எது வேணாலும் வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சுட சுட அப்படியே இந்த சாதத்தில் இந்த ரசம் சூடாக ஊற்றி இப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மாங்காய் ரசம் ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க.